இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் மேல இருக்கிற இந்த லோகோவை நாம கிரியேட் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல போய் ஃபிளிப் வெர்டிகல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்கணும். இந்த லிங்கை ஆன் பண்ணிக்கலாம். இங்க வந்து 164க்கு விட்த்ல மட்டும் என்டர் பண்ணலாம். 164 என்டர் பண்ணும்போது டேப் கொடுத்து பாருங்க. இந்த சைஸ்க்கு அது ஹைட் தானாவே எடுத்துக்கும். ஓகே, 1. ரெண்டாவது வந்து ஸ்டார் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட் போர்ட் மேல கிளிக் பண்ணலாம். இங்க பாயிண்ட்ஸ் வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நாம வந்து ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டார் இந்த மாதிரி டிரா பண்ணலாம். இதை வந்து டிலீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டாரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து விட்த்ல மட்டும் 82 அப்படின்னு கொடுக்கலாம். ஹைட் வந்து தானாவே எடுத்துக்கும். ஏன்னா இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆயிருக்கு. அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் பேனலுக்கு வந்து ஹாரிசான்டல் சென்டர், வெர்டிக்கல் டாப்புக்கு இதை அலைன் பண்ணலாம். இங்க கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்டார் வந்து ஆக்யூரேட்டா வந்து டாப் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு அது பொசிஷன் ஆயிருக்கும். இப்ப வந்து பென் டூல் எடுத்துக்கலாம். இந்த கலருக்கு அவுட்லைனுக்கு மாத்திக்கலாம். ஃபில் வந்து நன் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க லெஃப்ட்டுக்கு வரலாம். இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கண்ட்ரோல் Y பிரஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த சென்டருக்கு இந்த ஆங்கர் வந்து பர்ஃபெக்டா, அதாவது ஆக்யூரேட்டா அமைஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிளஸ் M பிரஸ் பண்ணுங்க. ஷேப் பில்டர் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில் கலர் வந்து ஒரு கலருக்கு எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் டிரா பண்ணீங்கன்னா அது மர்ஜ் ஆயிடும். இங்க இதை செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இதுக்கு அவுட்லைன் இருக்கு, நன் பண்ணிக்கலாம். லெட்டர் R பிரஸ் பண்ணிட்டு ரொட்டேட் டூல வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். கர்சர் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் மேல எக்ஸாக்ட்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ரொட்டேட் ஆங்கிள் வந்து 120 டிகிரிக்கு எடுத்துக்கோங்க. காப்பி பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் D ஒரு தரம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ இது ஆக்யூரேட்டா 3 பீஸ் வந்து இங்க அமைஞ்சிருக்கு. நாம வந்து இந்த கேப் கொடுக்கணும். அதுக்காக வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம். பாத், ஆஃப்செட் பாத். ஆஃப்செட் பாத் வந்து -3 அப்படின்னு பண்ணிக்கலாம். அதாவது -3. ஓகே பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. இது செலக்ட் ஆயிருக்கும் போதே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கண்ட்ரோல் F. இப்போ வந்து இதை யுனைட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஒரு கிரியேட்டிவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். until then keep practicing. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.